இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது ருக்மாங்கத மகாராஜனுடைய சரித்திரம். ருக்மாங்கதன் இந்த பகவானாகிய பூஜையை செய்து கொண்டிருந்தார். அவர் ஏகாதசி விரதம் பிடித்து கொண்டு கொடுத்திருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றார் ருக்மாங்கதன். காட்டுக்கு வேட்டைக்கு சென்றவர் மறுநாள் ஏகாதசி விரதம் மறந்துட்டு வரல, அங்க காட்டில் இருந்துட்டார். இங்க பூசைக்கு வேண்டுமான ஏற்பாடு, போதுமான உணவு வகை சாப்பாடு எல்லாம் அங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பாடு செஞ்சது யாரு? மகாராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய தாதி பெண்கள். அந்த தாதி பெண்களுடைய சமையல் வேலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுல ஒரு தாதியானவன் செய்யக்கூடிய சாதத்தை எச்சு படிச்சிருக்கான். நாம் பூசைக்காக மகாராஜா வனத்துக்கு சென்றிருக்கார். ருக்மாங்கதன் வந்தா ஹரிராமனுடைய பூசை நடக்கும், நீ இப்படி எச்சப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி மகாராணி அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டார். செய்த தவறுக்காக சிறைச்சாலை அடைச்சிட்டார். சிறைச்சாலையில் அடைச்ச உடனே அந்த தாதி மனவேதனையினால சாப்பிடவில்லை, தூங்கல. பகல் கூட சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, நைட்டும் தூங்கல, கண் விழித்தபடியே அழுது கண் வேதனை இழந்தார். மறுநாள் காலையில் ருக்மாங்கதன் வந்தார். அப்போ மகாராணி கேட்கிறார், சாமி நேற்று ஏகாதசி விரதம் பிடிக்கணுமே, ஏன் அப்படின்னார். ஐயோ நான் ஞாபகம் இல்ல, நான் மறந்துட்டேன். வேட்டைக்கு போனவர் அங்கேயே வனாந்திரத்திலேயே நான் கூடாரம் அமைத்து அமர்ந்துட்டேன், இதுக்கு என்ன செய்யறதுக்கு போது அப்ப சொன்னார், நம்ம சமையல் நம்ம வீட்டு வேலை செய்யக்கூடிய தாதி காசி பெண், அவள் வந்து தவறு செய்தாள் என்று சிறையில் அடைச்சு வச்சிருக்கேன். அவ சிறையில் அடைச்சதுனால அவளை போய் கேட்கும் போது நான் நேற்று இருந்து சாப்பிடலீங்க, நைட்டு வெடி தூங்கலீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சொன்னார் ருக்மாங்கதன், அந்த தாசியை வைத்து ஏகாதசி பூசையை முடிக்கலாம். அதனாலதான் ஏகாதசி, ஏகாதேசி அல்ல, ஏகாதசி. அந்த சமையல் வேலை செய்யக்கூடிய தாதி பெண் அந்த தாசியை வைத்து ஏகாதசி பூசையை முடித்து விரதத்தை கொண்டார் ருக்மாங்கதன். அதற்கு பிறகுதான் ஏகாதசி என்று அதற்கு பூஜைக்கு பேர் சூட்டினார். காசியினுடைய விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த விரதத்திலே ஆத்மா சாந்தி அடைந்தால் சைவத்தில் சேரலாம்.